ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம். Exodus chapter 3 verse 5. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. You are standing on holy ground. Amen. கர்த்தருடைய ஜனமாகிய நீங்களும் நானும் கூடி வருகிற இடம், நிற்கிற பூமி பரிசுத்த பூமியாய் காணப்படுகிறது. ஆமென். தேவ பிரசன்னம் எந்த இடத்தில் இறங்கி வருகிறதோ அந்த இடம் ஆமென் கர்த்தருடைய ஆமென் பரிசுத்த ஸ்தலமாய், பரிசுத்த பூமியாய் காணப்படுகிறது. சாதாரணமாய் கூடி வருவதனால் அல்ல, நாம் கூடி வந்து உண்மையாய் கர்த்தரை துதித்து ஆராதித்து ஆமென் அவருடைய மகிமை நம் நடுவில் இறங்கி வரும்போது ஆமென் அந்த இடம் பரிசுத்த பூமியாக மாறிவிடுகிறது. ஆமென். ஆண்டவருடைய எல்லா குணாதிசயங்களிலும் மேலான ஒரு குணாதிசயம் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். வெரி இம்பார்ட்டன்ட் attribute of the Lord. Amen. நம்முடைய தேவன் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர். இதை யாரும் மறந்து போய்விடக் கூடாது. ஆண்டவரை பற்றி ஆமென் உங்கள் தேவன் யார் என்று கேட்டாலே முதலாய் எங்கள் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், வேதம் அப்படித்தான் அவரை வெளிப்படுத்துகிறது. ஏசாயா 6வது அதிகாரம் ஆமென் 3-4 அந்த வசன பகுதிகளை வாசிக்கும் போது ஆமென் ஏசாயா கண்ட ஒரு தரிசனத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்கே சேராபீன்கள் ஆமென் ஒவ்வொன்றிற்கும் 6 சிறகுகள், 2 சிறகுகளினால் பறந்து 2 சிறகுகளினால் கால்களை மூடி, 2 சிறகுகளினால் கண்களை மூடி, ஆமென் கால்களை மூடுவது கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துவது, கண்களை மூடுவது அவர் பரிசுத்த தேவன், அவரை யார்தான் தரிசிக்க முடியும்? அவ்வளவாய் அவருடைய ஷெக்கினா க்ளோரி அவரை மூடி வைத்திருந்தது. அதனால் மற்ற 2 சிறகுகளினால் பறந்து ஆமென் சேவை செய்வதற்கு ஆயத்தம், வேலை செய்வதற்கு ஆயத்தம் என்பதை வெளிப்படுத்தி அவைகள் சொன்ன வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 என்று ஓயாமல் கர்த்தரை பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அதுபோல்தான் வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல ஆமென் அங்கேயும் 4 ஜீவன்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட சபை காணப்படுகிறது. ஆமென் கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், ஆமென் தேவ தூதர்கள், அப்போஸ்தலர்கள், மூப்பர்கள், அதோடு 4 ஜீவன்கள். இந்த ஜீவன்களும் ஆமென் ஆண்டவரை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை அங்கேயும் நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென். தேவதூதர்கள், ஆமென் சேராபீன்கள், கேருபீன்கள், ஜீவன்கள் ஆண்டவரை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தத்தை தான் முதலாய் அவைகள் பார்த்து அதை குறித்தே பாடி கர்த்தரை ஆராதிக்கிறதை சேவிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு நாள் நாம் எல்லோரும் பரலோகம் கடந்து செல்லும் போது ஆமென் ஆண்டவருடைய மகிமையை நாம் கண்ணார காண்போம். ஆமென் அந்த வேளையில் அநேக காரியங்கள் நமக்கு அவரை குறித்து ஆமென் புகழுவதற்கு, பாடுவதற்கு, துதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு காணப்பட்டாலும் அந்த பரிசுத்தமுள்ள தேவனை பார்க்கும் போதுதான், அப்போதுதான் நமக்கு தெரியும், ஓ நாம் சேவித்த ஆராதித்த தேவன் யார் என்பதை. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், தயவுள்ளவர் தான்.
ஆனால் வேதத்தில் எங்கும் அன்புள்ளவர் 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 என்று வாசிக்க முடியவில்லை. வேதத்தில் எங்கும் இரக்கமுள்ளவர் 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 என்று வாசிக்க முடியவில்லை. தயவுள்ளவர் 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 என்று வாசிக்க முடியவில்லை. மனதுருக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் என்று வாசிக்க முடியவில்லை. ஆனால் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று ஏமேன் 3 முறை திரும்ப திரும்ப நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதிலிருந்தே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய ஜனமே, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் மிகவும் பரிசுத்தமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். எந்த சபையில் எந்த இடங்களில் உலாவுகிறாரோ அந்த இடம் பரிசுத்தமாய் மாறிவிடுகிறது. அவருடைய பாதம் எங்கே படுகிறதோ அது பரிசுத்த பூமியாய் மாறிவிடுகிறது. ஆண்டவர் சொன்னார், 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் என்று. 7 பொன்குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இந்த உலகளாவிய அளவில் காணப்படுகிற சபைகளை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. என்றால் மெய்யாய் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது சேவிக்கும் போது கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வருவார். அவர் வருகிற இடம் பரிசுத்த பூமி. அவர் எழுந்தருளுகிற இடம் பரிசுத்த பூமியாய் காணப்படுகிறது. யாத்ராகமம் 3வது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு கிரேட் ப்ராஃபட் உருவான இடமாய் காணப்படுகிறது. ஆமென். 1-2 ஜனங்களை அல்ல, 20 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களை நடத்த போகிற ஒரு ஊழியக்காரன் தோன்றின இடம். ஆமென். உலகத்தில் ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாய் கடந்து வந்தார். மணவாட்டி சபை தோன்றினது. 20 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களுடைய சபைகள் இந்நாட்களில் இருக்கிறதா என்றால் ஆமென், ஒருவேளை இருக்கலாம். நாம் அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். இந்த ஆளு நம்முடைய அறிவுக்கு எட்டின அளவிற்கு தென்படவில்லை. 20 லட்சத்திற்கு மேற்பட்ட இஸ்ரவேல் சபையை, ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை, அதுவும் வனாந்தரத்திலே. ஆமென். வனாந்தரத்தில் என்னதான் இருக்கு? ஒன்றுமே இருக்காது. அந்த வனாந்தரத்தில் இத்தனை ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்து, தண்ணீர் கொடுத்து, உணவு கொடுத்து, ஆமென், வியாதிகள் வராமல் பாதுகாத்து, சத்துருவின் கரங்களில் இருந்து பாதுகாத்து, ஆமென், அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்தி கொண்டு வருவதற்கு ஆமென், ஆமென், ஒரு பெரிய தேவ மனுஷன் கர்த்தருக்கு தேவை. அந்த பாத்திரம் உருவான இடம்தான் இந்த யாத்ராகமம் 3வது அதிகாரமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பாத்திரத்தை உருவாக்குவதற்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் போது ஆமென், முதலாவது அவர் வெளிப்படுத்தினதே, நான் பரிசுத்த, ஆமென், பரிசுத்தம் உள்ள தேவனாய் எழுந்தருளி இருக்கிறேன். பரிசுத்தம் உள்ள தேவனாய் முட்செடியில் எழுந்தருளி இருக்கிறேன். நீ பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாய் என்பதை தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது ஆமென் எளிது. அநேக நாட்களில் ஊழியக்காரர்களாய் அதுவே ஒரு தொழிலாய் நமக்கு மாறிவிட்டது. ஆமென். எல்லா ப்ரொஃபஷனை போல கர்த்தருக்கு ஊழியம் செய்வதும் ஒரு ப்ரொஃபஷன். ஆமென். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு தரிசனம் இல்லாதபடி ஆமென் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய துவங்கினால் நம் கடைசி மட்டும் ஓடி முடிப்போமா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் இதே சம்பவத்தை, இதே டிப்பிக்கல் சீனை தான் ஏசாயா 6வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். அங்கேயும் ஒரு வாலிபன், ஏசாயா தீர்க்கதரிசி, அவரும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நாம் அடிக்கடி சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். 66 புஸ்தகங்கள், 66 புஸ்தகங்களும் வேதத்திற்கு ஒப்பாய் காணப்படுகிறது. 66 அதிகாரங்கள். அந்த 66 அதிகாரங்களில் முதல் 39 வாசித்தால் பழைய ஏற்பாட்டிற்கு ஒப்பாய், அடுத்ததாய் கடைசி 27 வாசிக்கும் போது ஆமென் புதிய ஏற்பாட்டிற்கு ஒப்பாய் ஆவியானவரிலிருந்து துவங்குகிறதை நீங்கள் பார்க்கலாம். இயேசுவின் பிறப்பை, இயேசுவின் மரணத்தை, அவருடைய ஊழியத்தை. ஆமென். ஏசாயா 9:6 அவருடைய பிறப்பு. ஆமென். ஏசாயா 53 அவருடைய பாடு மரணம். ஏசாயா 61 அவருடைய ஊழியம். ஆமென். இவ்வளவு நேர்த்தியா எழுதின ஒரு மனுஷனையும் வேறொரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்க முடியாது. இவ்வளவு விளக்கமாய் எழுதின வேறொரு தீர்க்கதரிசியை வேதத்தில் பார்க்க முடியாது. அந்த தீர்க்கன் உருவான இடமும் கூட ஆமென் அங்கே தேவாலயத்தில் கடந்து சென்றிருந்தான்.
உயரமும் உன்னதமான ஸ்தானத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறதை அவனுடைய கண்கள் கண்டது. அங்கே சேராபீன்கள் கர்த்தரை பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கிற காட்சியை கண்டான். பயந்தான். ஐயோ, நான் மரித்து போனேன். ஐ ஆம் அண்டன், finished. காரணம், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். கர்த்தருடைய இரக்கம் கடந்து வந்தது. பலிபீடத்திலிருந்து அக்கினி தழலை எடுத்து கர்த்தர் அவனுடைய நாவில் வைத்தார். அவனுடைய அசுத்தம் விலகிற்று. அப்போதுதான் அவனுடைய செவிகளில் ஒரு வார்த்தை கேட்டது, யாரை நான் அனுப்புவேன்? யார் என்னுடைய யார் நமது காரியமாய் போவான் என்கிற ஒரு சத்தம். ஏசாயா சொன்னான், ஆண்டவரே, என்னை அனுப்பும், நான் போகிறேன். ஏமேன். வரலாறு சொல்லுகிறது, வாளால் அறுப்புண்டு மரித்தான். கடைசி மட்டும் பல ராஜாக்களின் நாட்களில் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகவே அவன் மரித்தான். முதலாய் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை, ஊழியக்காரனை கர்த்தர் உருவாக்கும் போதும் கூட அங்கேயும் கர்த்தர் தன்னை பரிசுத்தம் உள்ள தேவனாய் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய குணாதிசயங்களிலேயே மேலான குணாதிசயம் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். இந்த குறிப்பிட்ட வசனமானது, இந்த சம்பவமானது கடந்து வருகிற சூழ்நிலைகளை நாம் அறிவோம். நீங்கள் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, யாத்ராகமம் 3:1, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்து தன் மாமனாகிய எத்ரோவு நாடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். மோசேயின் வாழ்க்கை, அவன் உயிரோடு இருந்த மொத்த வருஷங்கள் எத்தனை? 120 வருஷங்கள். அதை 3 பகுதிகளாய் பிரிக்கலாம். எல்லோருக்கும் தெரியும். முதல் 40 வருஷம், 2வது 40 வருஷம், 3வது 40 வருஷம். முதல் 40 வருஷம் யாராய் வளர்ந்தான்? பார்வோனுடைய குமாரத்தியின் மகன். அது சாதாரண ஸ்தானம் அல்ல. அடுத்த பார்வோன், அடுத்த எகிப்தின் ராஜா. ஆமென். காரணம், பார்வோனுக்கு வேறு குமாரர்கள் இல்லை, குமாரத்திக்கு வேறு பிள்ளைகள் இல்லை. அடுத்த ராஜாவே மோசே தான். ஆமென். ஆகியால் தான் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, அவனை குறித்து நாம் வாசிக்கும் போது, ஆமென், எகிப்தில் உள்ள பாவ சந்தோஷங்கள் எல்லாம் அவனுக்கு காணப்பட்டது. எகிப்தின் பொக்கிஷங்களுக்கு எல்லாம் அவனே அதிபதியாய் காணப்பட்டான். நீங்கள் எபிரேயர் 11:24 முதல் 26 வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். எகிப்தின் அத்தனை ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி யார்? மோசே. ஆமென். முதல் 40 வருஷம் சகல கலைகளையும் கற்றான். கல்வியில் ஆமென் தேறினவனாய் காணப்பட்டான். ஞானமுள்ளவனாய் காணப்பட்டான். யுத்த மனுஷனாய் காணப்பட்டான். பல போர்களை செய்து ஜெயத்தை சம்பாதிக்கிறவனாய் காணப்பட்டான். அவனுக்கு முன்பாய் ஒருவனும் நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு யுத்த வீரனாய் காணப்பட்டான். ஒரு எகிப்தியனாக காணப்பட்டான். அதுதான் முதல் 40 வருஷங்கள். அடுத்த 40 வருஷமும் நாம் அறிவோம், அவன் பெரியவன் ஆன போது அவனுடைய 40வது வயதிலே அவன் எபிரேயன் என்ற என்பதை அறிந்து கொண்டான். அறிந்தவுடனே எபிரேயர்களுக்கு எப்படி ஆயினும் அடிமைகளாய் காணப்படுகிற எபிரேயர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அங்கே உதவி செய்ய போன இடத்திலே ஒரு எகிப்தியனுக்கும் ஒரு இஸ்ரவேலனுக்கும் எபிரேயனுக்கும் சண்டை வந்தது. இந்த சண்டையில் எபிரேயனுக்கு மோசே துணை நின்று ஒரே போடு போட்டான். அவ்வளவுதான். எகிப்தியன் அதே இடத்தில் மரித்து போனான். எவ்வளவு பலசாலியா இருந்திருப்பான் என்று பாருங்க. அவனை அதே இடத்தில் அடக்கமும் செய்து விட்டான். அடுத்த நாள் மீண்டும் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படியாய் கடந்து சென்றான். இப்போது சூழ்நிலை வேறு. 2 எபிரேயர்களே தங்களுக்குள்ளாய் சண்டை போட்டுக்கொண்டு காணப்பட்டார்கள். 2 பேருக்குள்ளும் சமாதானத்தை உருவாக்கும்படியாய் உள்ளே புகுந்தான். உடனே ஒரு எபிரேயன் சொன்னான், இவர்கள் தான் வணங்கா கழுத்துள்ளவர்களாயிற்றே. நேற்றைக்கு எகிப்தியனை கொலை செய்தது போல எங்களையும் கொலை செய்யவா நீ பார்க்கிறாய்? இந்த செய்தி பார்வோனுடைய செவிகளில் விழுந்தது. அப்போதுதான் பார்வோனுக்கு மோசே யார் என்ற நினைவு வந்தது. அறிந்து கொண்டான். அவன் ஒரு எபிரேயன் என்பதை அறிந்து கொண்டான். உடனே மோசேயை கொல்லுவதற்கு தேடினான். அந்த வேளையில் தான் மோசே வனாந்தரத்திற்கு நேராய் ஓடினான். வனாந்தரத்தில் ஓடி ஒரு துறவண்டையில் அமர்ந்திருந்த வேளையில் தான்
அங்கே ஏமேன் சிப்போரா அவனுடைய எத்ரோவனுடைய குமாரத்திகள் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தார்கள். தண்ணீர் காட்டின இடங்களிலே பிரச்சனை வந்தது. உடனே மோசே எல்லா வாலிபர்களை போல இந்த பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு துணை நின்று விடுவித்தான். விடுவித்த உடனே இந்த பெண் பிள்ளைகள் எத்ரோவின் வீட்டிற்கு, தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிற்கு கடந்து சென்று சொன்னார்கள், ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு எகிப்தியன் எங்களுக்கு உதவி செய்தார். எத்ரோ கேட்டான், அவன் எங்கே? அவன் துறவண்டையிலே காணப்படுகிறான், ஓடி போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று. இவர்கள் வந்து இவனை அழைத்து கொண்டு போனார்கள். எத்ரோ யார்தான் மாட்டுவார் என்று பார்த்து கொண்டே இருந்தான். தன்னுடைய மூத்த குமாரத்தி சிப்போராளை திருமணமும் செய்து வைத்து விட்டான். அன்றிலிருந்து எத்ரோவுக்கு ஆடு மேய்ப்பவனாய் மோசே மாறிவிட்டான். ஆக இப்போது எத்ரோவின் மருமகன் சிப்போராளின் புருஷன். அடுத்த வேலை ஆடு மேய்க்கிற வேலை. முதல் 40 வருஷமும் சகல கலைகளிலும் தேறினவன். அடுத்த 40 வருஷமும் வனாந்தரமே அவனுக்கு வாழ்க்கை, ஆடு மேய்க்கிற தொழில். இந்த வனாந்தரத்தை சுற்றி சுற்றி சீனாய் மலையிலே அவனுடைய கால் படாத இடம் இருந்திருக்காது. எங்கும் சுற்றி நடக்கிறவனாய் காணப்பட்டான். காரணம், வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு உணவு என்பது கடினம். தேடி தேடி அலைந்து எல்லா கலைகளையும் மறந்து போனான். அவனுடைய ஞானம் எல்லாம் இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுடைய படிப்பு எல்லாம் முடிந்து போனது. 80வது வயதிலே கர்த்தர் அவனை சந்திக்கும்படியாய் வந்தார். கர்த்தருடைய ஜனமே, கல்வி காணப்படலாம், ஆரோக்கியம் காணப்படலாம், மாம்சீக பலன் காணப்படலாம், ஐஸ்வர்யம் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் ஒரு பாத்திரத்தை ஊழியத்திற்கு எப்போது தெரிந்தெடுப்பார் என்றால், எப்போது நம்முடைய மாம்சீகம் முழுவதுமாய் அழிகிறதோ அப்போது அவர் தெரிந்தெடுத்தால் அந்த பாத்திரம் கடைசி மட்டும் நிற்பார். நாட் ஐ பட் கிரைஸ்ட். நான் அல்ல, கிறிஸ்து. மோசே ஊழியத்திற்கு அழைக்கும் போது மோசே சொன்னான், ஆண்டவரே, நான் திக்குவாயனும் மந்த நாவு உடையவனாய் காணப்படுகிறேன். எல்லா கல்விகளையும் கற்றவன், பேச்சில் வல்லவன். இப்போது திக்குவாயனாய் மாறிவிட்டான். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்தால் ஆடுகளின் சத்தம் கேட்டு கேட்டு வேற என்னதான் வரும்? நாவும் மந்தமாகி போய்விட்டது. எல்லாமே அவனை விட்டு கடந்து சென்று விட்டது. எல்லா பலன்கள், ஞானம் எல்லாம் அவனை விட்டு எடுபட்ட வேளையிலே கர்த்தர் அங்கே அவனுக்கு தரிசனமாகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த அந்த உலக வேலையிலே அவன் எத்ரோவின் ஆடுகளை கருத்தாய் மேய்த்து கொண்டு இருந்ததுனாலே, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாய் கர்த்தர் அவனை கண்டதுனாலும் கூட கர்த்தர் அவனை தெரிந்தெடுக்கிறதை பார்க்கிறோம். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டாயானால் அவன் ஈசருக்கு முன்பாய் அல்ல, யாருக்கு முன்பாய் நிற்பான்? ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான். ஆகியால் தான் கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற வேலைகளில் உண்மையும் உத்தமமாய் காணப்படும் போது உலக எஜமான்கள் கனப்படுத்தவில்லை என்றாலும் கர்த்தர் உங்களை கனம் பண்ணி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். தாவீது ஆட்டிடையனாய் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையில் தான் கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டு அவனை ராஜாவாய் தெரிந்து கொண்டது. ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லோரும் மீன் பிடித்து கொண்டு காணப்பட்ட வேளையில் தான் அதில் கரிசனையோடு காணப்பட்டதினால் தான் அவர்களை தெரிந்தெடுத்து கர்த்தர் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றினார். ஆகையால் தான் கர்த்தருடைய ஜனம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் ஆக்டிவாய் காணப்பட வேண்டும். எப்போது சோம்பல் வருகிறதோ அங்கே வேறொருவன் வந்து சிங்காசனத்தை போட்டு அமர்ந்து கொள்ளுவான். அவன் யார்? பிசாசு. அவன் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு நாள் தான் யுத்தத்திற்கு போகவில்லை. அரண்மனையின் உப்பரிக்கையின் மேல் அப்படியே சுற்றி கொஞ்சம் இளைப்பாறலாம் என்று நினைத்தான், ஒரே நாளில் வீழ்த்தி விட்டான். சோம்பல் அது பிசாசு தங்குகிற இடமாய் மாறிவிடும். இங்கே மோசேயை பார்க்கும்போது ஆடுகளை மேய்த்து கொண்டு அவன் வனாந்தரத்திலே வந்த வேளையிலே இங்கே ஒரு லைஃப் சேஞ்சிங்
ஆமென் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென். இது ஒரு ஆக்சிடென்டலாய் ஓரே பர்வதம் மட்டும் வந்தான் என்பதாக அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு பர்பஸோடு செய்கிற தேவன். அந்த தற்செயலாய் ரூத்திற்கு மாட்டின நிலம் போவாசுடைய நிலமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருந்தாலும் தற்செயலாய் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை. கர்த்தரே ரூத்தை போவாசின் வயலுக்கு நேராய் நடத்தினார் என்பதை பார்க்கிறோம். அதுபோல அன்று குறிப்பிட்ட நாளிலே ஆமென் ஓரே பர்வதம் மட்டும் கர்த்தரே மோசேயை அழைத்து கொண்டு வந்தார். காரணம், அவனுடைய வாழ்க்கையே மாறப்போகிற ஒரு பெரிய தரிசனத்தை அவன் பார்க்க போகிறான். ஆமென். 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியாய் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் சொன்னான், இதோ அடியே. ஒரு மகிமையான ஒரு தரிசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய தரிசனங்கள் தான் நம்மை கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்களாய் பாத்திரங்களாய் மாற்றுகிறது. ஆமென். அதை மறந்து போய்விடவே கூடாது. இங்கே திடீரென்று வனாந்தரத்தில் பல வருஷங்கள் 40 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒரு நாள் ஒரு வித்தியாசத்தை பார்த்தான். ஆமென். ஒரு முட்செடி காணப்படுகிறது. அந்த முட்செடியில் ஆமென் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முட்செடியானது அவிந்து போகவில்லை. ஆமென். அது ஒரு அற்புத காட்சி. வனாந்தரத்தில் நெருப்புகள் வரலாம், வந்தால் முற்றிலுமாய் அழித்து போட்டுவிடும். ஆனால் இந்த குறிப்பிட்ட முட்செடியானது அவிந்து போகவே இல்லை. ஆனால் நெருப்பு ஜுவாலித்து எரிகிறதாய் காணப்பட்டது. இந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி அருகில் வந்த வேளையிலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவில் இருந்து அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனோடு பேசினார். பல முறை நான் சொல்லி இருப்பது போல பழைய ஏற்பாட்டிலே ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்று சொன்னால் இயேசு என்பது அர்த்தமாய் காணப்படுகிறது. காரணம், இதே 4வது வசனத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் அவனை கண்டார். கர்த்தர் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவதூதன் ஆமென் தூதனானவர் என்று எழுதப்பட்டிருந்தாலும் திரியேக தேவனில் 2ஆம் நபராய் இருக்கிற இயேசுவே அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் முட்செடியில் நின்று அக்கினியிலே நின்று, கர்த்தருடைய ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் அக்கினிமயமானவர். ஆமென். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்றது. அவருடைய பாதங்கள் வெண்கல பாதங்கள். ஆமென். ஒரு நெருப்பு தழலில் ஒரு ஃபர்னஸில் ஆமென் புடமிடப்பட்டு காய்க்கப்பட்ட ஒரு பாதங்களை உடையவர். அவர் முற்றிலும் அக்கினி மயமான தேவன். அவருடைய சிங்காசனம் அக்கினி. அவருடைய சிங்காசனத்திலிருந்து அக்கினி நதி ஓடி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அக்கினி மயமான தேவன். ஆகையால் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்களை தூக்கி அக்கினியில் போட்டவுடனே அங்கே இறங்கி வந்தார். ஆமென். இறங்கி வந்து விடுதலையோடு உலாவுகிறவராய் காணப்பட்டார். காரணம், அவரே அக்கினி. இந்த உலகத்தின் அக்கினி அவர் என்ன செய்ய முடியும்? அக்கினி மயமான தேவனாய் தேவகுமாரனாய் அவர்களோடு உலாவுகிற காட்சியை ராஜாவின் கண்கள் கண்டது. இங்கே முட்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அந்த முட்செடியின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். அநேக அர்த்தங்கள் முட்செடியை குறித்து நாம் அறிவோம். முட்செடி ஆமென் அன்று ஆதாமை கர்த்தர் சபித்த வேளையிலே ஆமென் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அது முட்களையும் குருக்களையும் முளைப்பிக்கும் என்பதாக ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17, 18வது வசனங்களை வாசிக்கும் போது நாம் அறிந்திருக்கிறோம். இந்த முட்செடியில் அக்கினி பற்றி எரிகிற சம்பவம் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கினி போன்ற சோதனைகளின் ஊடாய் கடந்து செல்லுவதற்கும் ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. அக்கினியை போன்ற சோதனை. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினியின் பாதையில் அக்கினியின் பாதைகளிலே வழிகளிலே நடக்கும் போது அவைகள் உன்னை அவித்து போடுவதில்லை. காரணம், நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார்.
இங்கே அக்கினி போன்ற ஒரு சோதனையில் கர்த்தருடைய ஜனம் வாக்குத்தத்தத்தின் சன்னதி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களின் சன்னதி சோதனைகளினால் பார்வோன் அடிமைத்தனத்தில் மிகவும் கடினமாய் காணப்பட்டதை முன்குறிக்கும்படி கர்த்தர் அக்கினி செடியிலே செடியிலே முட்செடியிலே அக்கினிமயமாய் தோன்றி அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வேளையில் தான் கர்த்தர் தரிசனமானார். மோசே அவனை அதை உற்று பார்த்து, முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாது இருக்கிறது என்பதை கண்டு முட்செடியின் அண்டை அவன் கிட்டி சேர்ந்தான். அதை பார்க்கும்படியாய் அவன் கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி பற்றி எரிகிறது. அற்புத காட்சியை பார்க்கும்படி அவன் கிட்டே வந்த வேளையில் தான் கர்த்தருடைய சத்தம் மோசே மோசே என்று கேட்கிறது. சொன்னான், இதோ அடியேன். வார்த்தையை கேட்கும் போது இன்னொருவன் சொன்ன அதே வார்த்தை நமக்கு நினைவுக்கு வருகிறது. யார் சொன்னா? சாமுவேல். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 9, 10வது வசனங்களை பார்க்கும் போது ஒரு முறை 2 முறை அல்ல 3 முறை கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுவான். இவன் என்ன சொல்லுவான்? அடியேன் கர்த்தாவே சொல்லு, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறான். இங்கேயும் மோசேயை பார்த்து ஆண்டவர் மோசே மோசே என்று சொன்ன உடனே இதோ அடியேன். மரியாளும் சொன்னான், மரியாளே, நீ இயேசுவை பெற்றெடுக்க போகிறாய். இதோ நான் கர்த்தருக்கு அடிமை. தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஒரு காட்சி. இதோ அடியேன் ஆண்டவரே என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இங்கே கிட்டி சேராயாக. 5வது வசனம், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, காரணம் நீ நிற்கிற பூமி பரிசுத்தமுள்ள பூமி. முதலாவது உன் பாதரட்சையை கழற்றி போடு. பாதரட்சை வனாந்தரம் முழுவதும் நடப்பதற்கு அவனால் பயன்படுத்தப்பட்டதுதான் அந்த பாதரட்சை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தவுடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாதரட்சைகளை கழற்றி போடு. பாதரட்சைகளில் ஏற்கனவே தூசி படிந்திருக்கிறது, உலகத்தின் கரைகள் படிந்திருக்கிறது. ஆனால் நீ இப்போது வந்திருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். நீ என்னை தரிசித்துக் கொண்டிருக்கிறாய். முதலாவது உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள். உன்னுடைய பாதரட்சைகளை உன்னிடத்திலிருந்து எடுத்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனமே, பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளாதபடி பரிசுத்த தேவனை சந்திப்பது என்பது இயலாத காரியம். நீங்கள் அறிவீர்கள், மோசே இந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து கர்த்தருடைய பணியை செய்யும்படி எகிப்திற்கு கடந்து சென்றார். அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார். 50வது நாள் கர்த்தர் சொன்னபடி இதே ஓரே பர்வதத்திலே கடந்து வந்தார்கள். அதுதான் பழைய ஏற்பாட்டு பென்றிகாஸ்ட். 50வது நாள் அங்கே கர்த்தர் அக்கினி மயமாய் மீண்டும் இதே சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்தார். கர்த்தர் வார்த்தையின்படியே இந்த இடத்தில் வந்து என்னை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னார். அதே வார்த்தையின்படியே 50வது நாள் எகிப்தை விட்டு வந்த நாள் அக்கினி அந்த மலை முழுவதையும் நிரப்பிற்று. அக்கினி புகைக்காடாய் அந்த மலை காணப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. 3 நாட்கள் நீ அவர்களை ஆயத்தப்படுத்து. பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் வரலாகாது. ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டியே அவர்கள் வர கூடாது. பாருங்கள், தேவன் வெளிப்பட்ட இடம், பரிசுத்த தேவன் வெளிப்பட்ட இடம். ஆண்டவர் சொன்னா, நீ சந்திக்கும்படி ஜனங்கள் வரும்போது 3 நாட்கள் ஆயத்தமாகி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வரும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்த அவர் நம்முடைய கனத்திற்குரியவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், பரிசுத்தத்தில் மகத்துவமானவர் என்ற எண்ணமே நம்மை விட்டு போய்விட்டது. 2000 வருஷங்களுக்கு முன்பாய் நம்மை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரனாய் பூமியில் வந்ததுனாலே அதன் பின்பாய் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தான் எல்லாம். எல்லோரும் ஆவிக்குரிய சபைகளுக்கு கடந்து செல்லுகிறவர்கள் தான். ஆனால் ஒரு தரிசனத்தை கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இழந்து போனார்கள். அந்த தரிசனம் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்ற தரிசனத்தை சபையும் கூட நாட்களில் இழந்து போனது.
கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவர் சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் காணப்படுகிறது, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஏமேன். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஏமேன் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்ற தரிசனத்தை ஒருபோது நாம் இழந்து போய் விடக்கூடாது. பயத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் கர்த்தரை சேவிப்போம். இந்த வாசித்த சங்கீதத்திலும் கூட நாம் வாசித்தோம். என்ன வசனம் அது? சங்கீதம் 2 எந்த வசனத்தை வாசித்தோம்? அதை திரும்ப வாசியுங்கள். கடைசி வசனத்திற்கு முந்தின வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஏமே, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். ஏமே, மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அது ஒரு மகிமையான வசனம். அந்த வசனத்தை கூட வாசியுங்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் உங்கள் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் உங்கள் தகப்பனானால் எனக்குரிய கனம் எங்கே? ஏமே, நான் உங்கள் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஒரு அலுவலகத்தில் போனா கூட மேனேஜர் வர்றான், சி லெவல் சிஇஓ வராப்லாம் சொன்னா நான் பயந்து நடுங்குகிறவர்களாய் காணப்படுகிறேன். ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்கள் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? இதே கேள்வியை நம்மை பார்த்தே நாம் கேட்கும் போது, மெய்யாய் கர்த்தர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறாரா? இருந்தால் அவருக்குரிய கனத்தை கொடுக்கிறவர்களாய், மெய்யாய் கனத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஏமேன். ஒரு பெரிய கேள்வி. ஏமேன். ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே என்றால் என்ன? என்னை ஆளுகிறவரே, ஒன் ஹூ ரூல் ஓவர் மீ. ஏமேன். என்னை ஆளுகை செய்கிறவர் என்னுடைய எஜமான் என்பதுதான் ஆண்டவர் என்ற வார்த்தையின் அர்த்தம். அவர் உங்களுடைய எஜமானாய் இருப்பார் என்றால் அவருக்குரிய கனத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்று நாம் நம்மை பார்த்து இந்நாட்களில் ஏமேன் கேள்வி கேட்க கடமைப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய ஜனமே, ஏமேன். ஆண்டவர் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர். ஏமேன். அவருடைய பரிசுத்தத்தை மாத்திரம் ஒருபோதும் கர்த்தர் காம்ப்ரமைஸ் செய்வதே இல்லை. ஏமேன். வேறு எதற்காகவும் கர்த்தர் இரக்கம் கொள்ளலாம், ஆனால் தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து அதிக கரிசனை உள்ள மோசே 2 வாரங்களுக்கு முன்பாய் கூட சொன்னேன். ஏமேன். கன்மலையை பார்த்து 2வது முறை ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். ஏமே, நீ பார்த்து பேசு. இவன் இந்த ஜனங்கள் கொடுத்த நெருக்கத்தினால் ஏமேன் வேண்டுமென்று செய்தானோ, அறியாமல் பதறி போய் செய்தானோ அறியோ, மீண்டும் கன்மலையை அடித்து விட்டான். ஆண்டவர் சொன்னார், ஜனங்களுக்கு முன்பாய் நீ என்னை பரிசுத்தப்படுத்தாததினாலே நீ கானானை காண்பாய், உள்ளே பிரவேசிக்க மாட்டாய். கர்த்தருடைய தாசன் தான் ஏமே பரிசுத்தத்தின் மேல் மிகவும் கரிசனை உள்ள தேவன். ஏமேன். ஆகியால்தான் தாவீது கர்த்தருடைய பெட்டியை அம்மினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வருகிற வேளையில் அவனுடைய குமாரன் ஊசா ஏமேன் கர்த்தருடைய பெட்டியோடு கூட கடந்து வந்தான். புது ரதம், புது எல்லாமே ஏமேன் புதியதாய் காணப்பட்டது. காளையை ஏமேன் வண்டியை இழுத்து கொண்டு வந்தது. கர்த்தருடைய பெட்டி, ஆர்க் ஆஃப் தி லார்ட், அதன் மேல் காணப்பட்டது. அது கர்த்தருக்கே அடையாளம். இந்த காளைகள் இந்த வண்டியை இழுத்து கொண்டு வந்த வேளையில் காளைகள் தடுமாறினது, கர்த்தருடைய பெட்டியும் தடுமாறினது. இந்த ஊசா பெட்டி விழுந்து விடுமோ என்று சொல்லிதான் கையை நீட்டினான். நீட்டின இடத்திலே கர்த்தர் அவனை அடித்து போட்டார். தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து மிகவும் வைராக்கியம் உள்ள தேவன். ஏமேன். பரிசுத்தத்தை குறித்து மிகவும் ஏமேன் ஜாக்கிரதை உள்ளவர் ஆண்டவர். ஏமேன் தன்னுடைய பரிசுத்தத்தை ஒருபோதும் விட்டு கொடுப்பதே இல்லை, அதை காம்ப்ரமைஸ் செய்வதே இல்லை. ஆகையால் தான் கர்த்தருடைய ஜனமே பரிசுத்த அலங்காரத்தோடு, பயத்தோடு, பக்தியோடு ஏமேன் கர்த்தரை சேவியுங்க. ஒரு வேலைக்கு கடந்து செல்லும் போது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறீர்களோ அதை காட்டிலும் 1000 மடங்கு ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வாருங்கள்.
உலக பிரகாரமான காரியங்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ அதை காட்டிலும் 1000 மடங்கு உங்கள் பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்த தேவனுக்கு பயபக்தியோடு சேவிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் பயபக்திக்குரியவர், உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அவர் பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ள கர்த்தராய் காணப்படுகிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தரை சேவியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை பரிசுத்தமாக்கும் என்று பரிசுத்தத்திற்காய் கெஞ்சினால் அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் கூட. இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாய் தான் எருசலேம் என்னும் நகர வாசலுக்கு புறம்பாய் கொல்கதா மலையிலே கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பரிசுத்தமாக்கும் என்று சொன்னால் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு அவருடைய இரத்தம் போதுமானது. உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சோப்பை போல் இருந்தாலும் பஞ்சை போல மாறும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்மை கழுவி சுத்திகரிக்கிற கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர் சீயோன் குமாரத்தியின் கர்த்தருடைய பிள்ளையின் அழுக்கை சுட்டரிக்கிறவர், வேரோடு சுட்டரிக்கிறவர். ஆனால் நான் பரிசுத்தமாக வேண்டும் என்ற எண்ணம், அந்த ஒரு ஆசை, விருப்பம் நமக்கு காணப்பட வேண்டுமே. அது எல்லாவற்றையும் நான் செய்ய வேண்டும், பாட வேண்டும், ஆட வேண்டும், டான்ஸ் ஆட வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், குதிக்க வேண்டும், உலகத்தை தலைகீழாய் மாற்ற வேண்டும் என்றெல்லாம் நாட்களில் ஊழியக்காரர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பரிசுத்தமாக வேண்டும் என்று ஒருவன் கூட கடைசி நாட்களிலே ஆசிக்கிற ஜனங்களை, விரும்புகிற ஜனங்களை நம்மால் பார்க்க முடியவில்லையே. ஆண்டவர் சொன்னார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாய். உலகத்தோடு காணப்படுகிற ஒத்த வேஷங்களை தரித்து கொண்டு நீ என்னண்டை நிற்க முடியாது, பாதரட்சைகளை கழற்றி எறிந்து விடு. என்றால் என்னுடைய ஊழியக்காரனாய் உன்னை மாற்றுவதற்கு நான் விருப்பம் உள்ளவராய் காணப்படுகிறேன் என்பதனால் தான் கர்த்தர் சொன்னார். இப்ப மோசேக்கு முன்பாய் ஒரு சாய்ஸ் காணப்படுகிறது. ஒன்று, தன்னுடைய பாதரட்சைகளை கழற்றி கர்த்தருடைய பணியை செய்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். இல்லை என்றால் இந்த வனாந்தரத்திலே பாதரட்சையை கழற்றினால் கல்லுதான் குத்தும். திரும்பி போய் ஆடுகளையே மேய்த்து எத்ரோவின் மருமகனாகவே காணப்பட்டு மந்தனா உள்ளவனாகவே காணப்பட்டு மரித்து போகலாம். மோசே யார் என்றே தெரியாமல் போயிருப்பான். கர்த்தர் இதை தான் நம்மிடத்திலிருந்தும் எதிர்பார்ப்பது. ஒன்று, நம்மை பரிசுத்தமாக்கி பரிசுத்த தேவனை சேவிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். இல்லை என்றால் உலகத்தோடு உலகத்திற்கு ஒத்த ஒரு வேஷம் தரித்து கிறிஸ்தவனாய் இருந்து கைதட்டி பாடி ஆராதித்து குதித்து அப்படியே அக்கினி கடலுக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம், வழி நெருக்கம், கண்டு கொள்ளுகிறவர்கள் சில. புத்தியுள்ள புத்தி இல்லாத கனிகள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் தான். கடைசியில் ஆண்டவர் சொன்னார், உங்களை அறியேன், யார் என்றே எனக்கு தெரியாது. நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்திற்காக, அவருடைய பரிசுத்தத்திற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் தான். ஆனால் மறுபுறம் அவர் மனதுருக்கம் உள்ள கர்த்தராயும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நாம் அவரை பரிசுத்தம் உள்ள தேவனாய் கண்டு நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அதன் பின்பாய் தான் நம்முடைய வாழ்க்கையில் மனதுருக்கம் உள்ள தேவனாய் அவர் வெளிப்படுவார். 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? யாத்ராகமம் 3:7. அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகளை பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்களுடைய உபத்திரவங்களை அறிந்திருக்கிறேன். நம்மை பார்க்கிற கர்த்தர், நம்மை கேட்கிற கர்த்தர், நம்மை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. எப்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் இந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அப்போது அவர் நம்மை பார்க்கிறவர், நம்மை கேட்கிறவர், நம்மை அறிகிற கர்த்தராய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மாறிவிடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் 1-2 வருஷங்கள் அல்ல,
400 வருஷங்கள் அடிமைகளாய் காணப்பட்டார்கள். சுபிட்சமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் திடீரென்று ஒரு நாள் வந்தது, யோசேப்பு மரித்து போனான். யோசேப்பு மரித்து போன உடனே அடுத்த சம்பவம் நடக்கிறது. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான். ஒரு நாள் சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆகையால் தான் முன்பு நான் சொன்னது போல ஒரு நாளிலே நம்முடைய சூழ்நிலைகள் மாறி போகும். ஆகையால் தான் கர்த்தருடைய ஜனங்கள் கிருபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற நாட்களிலேயே நம்மை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தமாக வேண்டும். இதுவரைக்கும் எகிப்திலே சந்தோஷமாய் காணப்பட்ட ஜனம் திடீரென்று யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றின உடனே இவர்களை எதிரியாய் பார்த்தான். நம்முடைய தேசம் முழுவதும் பரவி ஒரு கூட்டம் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். நாளைய தினத்தில் திடீரென்று ஒரு யுத்தம் வந்துவிட்டால் இவர்கள் நம்முடைய எதிரிகளோடு சேர்ந்து விடுவார்கள். நமக்கு விரோதிகளாகவே இவர்கள் மாறி விடுவார்கள். ஆகையால் இவர்களை அழிக்க வேண்டும், இவர்களை ஒடுக்க வேண்டும். ஒரே நாள் கொண்டு குவிக்க முடியாது. காரணம், இவர்கள் தேசம் முழுவதும் பரம்பி இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு நாம் கொடுக்கிற உபத்திரவத்தினாலே கஷ்டத்தினாலே எகிப்தை விட்டு இவர்கள் ஓடி போகும்படியாய் செய்து விடலாம் என்ற ஒரு நினைப்பு அவனுக்குள்ளாய் வந்ததோ என்னதோ தெரியாது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை அவன் கசப்பாக்கினான். அவர்களுடைய வாழ்க்கையை அவன் ஒடுக்கினான். பட்டணங்களை கட்டி எழுப்பும்படியாய் செய்தான். வேலைகளின் மேல் வேலைகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் வேலை வாங்குகிறவனாய் காணப்பட்டான். இன்னும் ஒடுக்குகிறவனாய் காணப்பட்டான். ரா மெட்டீரியல்ஸே கொடுக்காதபடி பெரிய பெரிய பட்டணங்களை கட்டும்படியாய் சொன்னான். எவ்வளவு கடினம்! இவர்களே கடந்து சென்று ரா மெட்டீரியல்ஸை கலெக்ட் செய்து இவர்களே அதற்குரிய பொருட்களை தயார்படுத்தி இவர்களே பண்டக சாலையை கட்ட வேண்டும். எகிப்தியர்கள் இஸ்ரவேலை ஒடுக்கின அந்த ஒடுக்குதலை பார்க்கும்போது நாம் நாட்களில் அநேக இடங்களில் வேலை ஸ்தலங்களில் படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்திருக்க கூடும், எங்கள் ஒடுக்குதலை யார் பார்ப்பார்கள், எங்கள் ஒடுக்குதலை யார் காண்பார்கள், யாருக்கு எங்கள் வேதனைகள் புரியும் என்ற ஒரு கேள்வி அவர்களுடைய இருதயத்தில் நிச்சயமாக இருந்திருக்க கூடும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களை பார்த்த ஒரு கர்த்தர் உண்டு. அவர்களுடைய கூக்குரலை கேட்ட ஒரு கர்த்தர் உண்டு. அவர்களுடைய உபத்திரவங்களை அறிந்திருந்த கர்த்தர் ஒருவர் காணப்பட்டார். கர்த்தருடைய ஜனமே, உங்களை கேட்கிற பார்க்கிற உங்கள் உபத்திரவங்களை அறிகிற கர்த்தர் ஒருவர் காணப்படுகிறார். அந்த ஆகார் நினைத்தாள், ஆபிரகாமாலும் கைவிடப்பட்டாள், சாராளால் துரத்தப்பட்டாள். மறுபுறம் ஒரு கர்ப்பஸ்திரி, என்னை யார்தான் பார்க்க முடியும் என்று வனாந்தரத்தில் கடந்து சென்றேன். அங்கே தண்ணீருக்காய் அவள் ஏங்கி அழுகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையில் அவள் ஒரு புறஜாதி தான், புறஜாதி தேசத்தை சேர்ந்தவள் தான். ஆனால் பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் அவளை பார்த்தது. அங்கே பெரிய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். நீரூற்றை தோன்ற பண்ணினார். அவளுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். அந்த வேளையில் தான் அவள் போட்ட பேர் என்ன? நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தர் நம்மை காண்கிறவர், கர்த்தர் நம்மை பார்க்கிறவர், நம்முடைய வேதனைகளை அறிகிறவர். ஆகையால் தான் கர்த்தருடைய ஜனங்கள் கலங்கி போக வேண்டாம். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இந்த பரிசுத்தம் உள்ள தேவனை பரிசுத்த இருதயத்தோடு சேவிக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் போதும். மீதி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். திடீரென்று ஒரு நாள் ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து சொன்னான், உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி நீ மரிக்க போகிறாய். காரணம், இவன் ஏற்கனவே வியாதியில் காணப்பட்டான். எப்படி இருக்கு? எசேக்கியாவுக்கு அதுவரைக்கும் பிள்ளைகள் இல்லை. அதன் பின்பாய்தான் வருஷங்களை நீங்கள் கணக்கு செய்து பார்த்தால் மனாசே பிறந்தான். அவனுக்கு மிகவும் துக்கம். அவன் எருசலேம் தேவாலயத்தை பார்த்து அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உடனே ஏசாயா முற்றத்தை தாண்டி வெளியே செல்லவில்லை. சொன்னா, திரும்பி போ, நான் என்னுடைய தாசனாகிய எசேக்கியா ராஜாவினுடைய எசேக்கியாவினுடைய ஜெபத்தை கேட்டேன், அவனுடைய விண்ணப்பத்தை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறார். அவர் பார்க்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற கர்த்தராயும் கூட
காணப்படுகிறார். தன்னை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட இரக்கம் செய்வார் என்றால், ஆமென், அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்காமல் இருப்பாரா? நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை கேட்கிற கர்த்தர், அவர் மனதுருக்கம் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பார்த்து கேட்டு நம்முடைய வேதனைகளை அறிகிற கர்த்தராய் நாம் ஆராதிக்கிற தேவன் காணப்படுகிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். யோபு 23:10 ஆமென், யோபுவுக்கு மிகுந்த உபத்திரவம், யார்தான் என்னை அறிவார், கேட்பார், காண்பார் என்று யோபுவுக்குள்ளாய் ஒருபுறம் வேதனைகள் இருந்தாலும் மறுபுறம் அருமையான ஒரு ஆமென் விசுவாச வார்த்தையை அவன் சொன்னான். என்ன வார்த்தை? நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், அவர் அறிவார், அறிந்திருக்கிறேன், அவர் அறிவார். அவரனை ஆமென் பொன்னாக, ஆமென், அவரனை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். கர்த்தர் உங்களை பார்க்கிறவர், கர்த்தர் உங்களை கேட்கிறவர், உங்களை அறிகிறவர். ஆமென். அவர் மரித்து போன கர்த்தர் அல்ல. மரித்தேன் உண்மைதான், ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. அவருடைய கல்லறை இன்றும் திறந்தே இருக்கிறது. அவர் இன்றும் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் இனி மரிப்பதில்லை. ஆமென். அவர் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவாய் ஒருவனும் ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியவே முடியாது. ஆமென். நாம் நம்மிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்ப்பதெல்லாம் பயத்தோடு, நடுக்கத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க வேண்டும். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அதை மாத்திரம் செய்து பாருங்கள். மறுபுறம் கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஆமென். மற்ற எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ளுவார். இந்த மனதுருக்கம் உள்ள தேவனாயும் கூட மோசேக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மோசே, நீ போ, நான் அவர்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறேன், அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டே நான் இப்போது அவர்களை விடுவிக்கும்படியாய் இறங்கி வந்தேன் என்று சொல்லி 8வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. முட்செடியில் எழுந்தருளின தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அதுபோல முட்செடியில் எழுந்தருளின தேவன் மனதுருக்கம் உள்ளவராயும் காணப்படுகிறார். இப்போது அவர்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்தால் நேரடியாய் அவர் கடந்து சென்று இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வர வேண்டியது தானே. ஆனால் அவருக்கும் ஒரு கருவி தேவைப்படுகிறது, ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது. இயேசு நினைத்திருந்தால் நேரடியாய் பார்வோனுடைய தலையில் ஒரு போடு போட்டு எப்படி கோலியாத்திற்கு போட்டாரோ, ஆமென், ஜனங்களை அனுப்பிவிடு என்றால் தானாகவே அவர்கள் புறப்பட்டு வந்திருப்பார். ஆனால் அவருடைய பணியை செய்வதற்கு ஒரு நபர் அங்கேயும் தேவைப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென். முட்செடியில் எழுந்தருளின தேவன் ஜனங்களை விடுதலையாக்கும்படி, ஆமென், நீங்களும் நானும் அவருக்கு தேவை. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை, ஆமென், நாம் அவருக்கு தேவை. அவரால் எல்லாம் செய்ய முடியுமே என்றாலும், ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு தேவை. இந்த பணியை நாட்களில் நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறான். மறுபடி 10வது வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிறான், உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா. ஆமென். இறங்கின தேவனுக்கு ஒரு நபர் தேவைப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் சொன்னார், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்றால் ஒவ்வொரு சபையும் அவர் போய் கட்ட வேண்டியது தானே. அப்படி அல்ல. அதை எஸ்டாப்ளிஷ் செய்வதற்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு வேண்டும். ஏமே, நீங்களும் நானும் தான் கருவிகள். ஆகையால் தான் ஏமே இடங்கள் முழுவதும் சபைகளை கட்ட வேண்டும். ஒரு தரிசனத்தோடு செயல்படுகிறோம் முடிந்த அளவு. ஏமே, கர்த்தரால் எல்லாம் கூடுமானாலும் கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் ஆமென் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். ஆமென். அடிமைத்தனத்தில் காணப்படுகிற ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். பாவம் என்னும் அடிமைத்தனம், பிசாசின் அடிமைத்தனத்திலே காணப்படுகிற ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் இன்று உங்களையும் என்னையும் நோக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். உன்னை அனுப்புவேன், வா. கீழ்ப்படிந்து வந்தால் கர்த்தர் உன்னை ஒரு பெரிய கருவியாய் எடுத்து பயன்படுத்துவார். நமக்குள்ளாய் ஒரு தரிசனம் எப்போதும் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்நாட்களில் சிலரை ஆகிலும் நாம் ரட்சிப்பிற்கு ஏதுவாய் நடத்தி விட வேண்டும். யூதா 1:22 அப்படித்தான் சொல்லுகிறது. வாசியுங்கள் அந்த வசனத்தை.
Jude chapter 1 verse 22. அல்லாமலும் பகுத்து அறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி, ஓ எரிகிற அக்கினி கடலில் இருந்து சிலரை ஆகிலும் நாம் இழுத்துவிட்டு, ஓ பயத்தோடு ஆகிலும் சிலரை நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பிற்கு ஏதுவாய் நடத்தியே ஆக வேண்டும். இது அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு, அத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். உலகத்தையே நாம் ரட்சிப்பிற்கு ஏதுவாய் நடத்த முடியவில்லை என்றாலும் சிலரை ஆகிலும், ஆமென், எரிகிற அக்கினி கடல், வரப்போகிற நியாய தீர்ப்பு, இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல், அங்கே ஒருவன் கடந்து சென்றால் திரும்ப வரவே முடியாது. அக்கினி கடலிலிருந்து சிலரை ஆகிலும் நாம் விடுவிக்க வேண்டும், இழுத்து வெளியே விட வேண்டும். ஆமென். பாவம் அக்கினி கடலுக்கு நேராய் அழைத்து செல்லும். ஆமென். அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லி, பாவ மன்னிப்பை பற்றி சொல்லி, ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி, அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர்களை இரட்சிப்பிற்கு ஏதுவாய் நடத்த வேண்டும். மாத்திரம் சிலரை ஆகிலும் பயத்தோடு ரட்சிப்பிற்கு நேராய் நாம் நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். ஏமே நாட்களில் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய பணியை செய்வதற்கு நாம் எழும்ப வேண்டும். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் காணப்படுகிறது. ஒரு வரலாற்றின் கடைசி பகுதியில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகையின் கால சத்தம் எப்போது வேண்டுமென்றாலும் தொனிக்கலாம். நம்முடைய நாட்களிலேயே கர்த்தருடைய வருகை நிச்சயமாக இருக்கும். உலகத்தின் சூழ்நிலைகள் அதை தான் காட்டுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாட்களில் நீங்களும் நானும் இந்த நாட்களில் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? வாலிபர்கள் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருக்காக சிலரை ஆகிலும் ஆதாயம் செய்திருக்கிறீர்களா? ஆண்டவர் இறங்கினால ஜனங்களை விடுவிக்கும்படி நீங்களும் நானும் கர்த்தருக்கு தேவை. உங்கள் வாழ்க்கையை இன்று நீங்கள் ஒப்பு கொடுத்தால், முட்செடியில் எழுந்தருளி நம்மை அழைத்த தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், இன்றே உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஒரு கருவியாய் உங்களை வனைந்து அனுப்புவதற்கு அவர் போதுமானவர். வாழ்க்கையில் ஒரு காலங்கள் வந்து வயதான பின்பு என்னத்தை தான் ஆண்டவருக்கு செய்ய முடியும்? வயோதிபம் தள்ளாடுகிற காலம் அது. வயோதிபத்தில் ஆண்டவருக்காய் பெரிதாய் ஒன்றும் செய்துவிட முடியாது. வயோதிபர்கள் என்னத்தை காண்பார்கள்? சொப்பனங்களை தான் காண்பார்கள். வாலிபர்கள் தான் தரிசனங்களை காண்பார்கள். தரிசனம் என்றால் அதை செயல்படுத்துவதற்கு எனர்ஜி வேண்டும், செயல்படுத்துவதற்கு நாம் ஓட வேண்டும். ஆகையால் தான் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்களுடைய தரிசனம் என்ன? இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் என்று உங்களுடைய தரிசனம் என்ன? எதற்காக என்னை சேவிக்கிறீர்கள்? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய தரிசனம் என்ன என்று கேட்டால் என்னத்தை சொல்லுவீர்கள்? ஒவ்வொருவருக்கும் அந்த நாவு உள்ள பேச அறியாத மோசே கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பாரே என்றால், இவ்வளவு கல்வி ஞானங்களோடு காணப்படுகிற உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியுமே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராய், அழைப்பிற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டுமே. மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, நான் எகிப்திற்கு கடந்து சென்றால் அங்கே காணப்படுகிற என்னுடைய ஜனங்கள் உம்முடைய நாமம் என்ன என்று கேட்பார்களே. ஒரு மகிமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் பதிலாய் சொன்னார். வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வசனங்களில் இந்த வசனங்களும் ஒரு மேன்மையான வசனம். அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில், முட்செடியில் எழுந்தருளின தேவனுடைய அந்த பரிசுத்த தேவனுடைய நாமம் என்ன? 14வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். எவ்வளவு மகிமையான வார்த்தை! 14வது வார்த்தையிலே, வசனத்திலே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று முதல் நாமத்தை வெளிப்படுத்தினார். இருக்கிறவரா இருக்கிறேன் என்ற வார்த்தையின் அர்த்தம் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் காட், எக்ஸிஸ்டிங் காட். அவர் ஆதியிலிருந்து இருக்கிற கர்த்தர். அவருடைய துவக்கம் முடிவு ஒன்று நமக்கு தெரியாது.
அவரே தேவன், அவரே எல்லாம். ஏமே ஆதியும் அந்தமுமா இருக்கிற கர்த்தர். ஏமேன். அவர் ஒரு நாளும் மாறாதவர். ஏமே. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தமாய் காணப்படுகிறது. உலகங்கள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, ஏமே வாழ்க்கை மாறுகிறது, கலாச்சாரங்கள் மாறுகிறது, ஊழியத்தின் விதங்கள் மாறுகிறது, போதனைகள் மாறுகிறது, ஆராதனை முறைகள் மாறுகிறது, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் மாறாதவர், என் வார்த்தையும் மாறாது. ஏமே. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அவர் மாறுவதில்லை, அவருடைய வார்த்தை மாறுவதில்லை. இதற்கு முன்பாய் உங்களை நிறுத்தி பாருங்கள். மாறுகிற உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து நீங்கள் மாறுவதற்கு முயற்சிக்கிறீர்களா? இல்லை என்றால் நான் மாறாதவர், ஏமே என்னுடைய வார்த்தை மாறாது என்று சொல்லுகிற கர்த்தருக்கு முன்பாய் நிற்க பார்க்கிறீர்களா? இதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தின முதல் பெயராய் காணப்படுகிறது. இரண்டாவது பெயர், அதுதான் மகிமையான பெயர். இருக்கிறேன் என்கிறவர் என்பவர் என்னை உன்னிடத்திற்கு அனுப்பினார், என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல். இந்த நாமம் தான் யாவே என்ற நாமமாய் காணப்படுகிறது. இருக்கிறேன் என்பவர் என்பதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். யூதர்கள் இந்த நாமத்தை உச்சரிப்பதே இல்லை. அவ்வளவு பயம், அவ்வளவு கனத்திற்குரிய ஒரு நாமம். இந்த நாமத்திலிருந்து தான் இங்கிலீஷ் பதமாகிய ஜெகோவா என்ற வார்த்தை வந்தது. அதை சரியாய் இந்த எழுத்திலிருந்து அவர்களால் மொழிபெயர்க்க கூட முடியவில்லை. இயேசு கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்டதினால் நமக்கு எல்லாமே லகுவாய் கர்த்தர் மாற்றி தந்தார். யெகோவா என்று அழைக்கிற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஜெகோவா என்ற நாமத்திலிருந்து தான் நாம் யெகோவா என்ற நாமம் வந்தது. இயேசுவா என்பதாய் காணப்படுகிறது, இயேசுவின் நாமமாய் காணப்படுகிறது. அந்த நாமத்தை எவ்வளவு எளிதாய் லகுவாய் நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் யாவே என்பது கர்த்தருடைய பயபக்திக்குரிய மகிமையான நாமமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் மிகவும் பயபக்திக்குரியவர். அவருடைய நாமம் most holy name, மிகவும் பரிசுத்தம் உள்ள நாமம் யாவே என்பதாய் அவருடைய நாமம் காணப்படுகிறது. இந்த வார்த்தையின் அர்த்தம் எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா ஜீவனும், எல்லா மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லா உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த நாமத்திற்குள்ளாய் கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறார். ஆகையால் தான் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலி செலுத்தும் போன வேளையிலே ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே அங்கே பலி செலுத்த கத்தியை ஓங்கின வேளையிலே ஆண்டவர் சொன்னார், பலி செலுத்தாதே. திரும்பி பார்த்தான், ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அதை எடுத்து பலி செலுத்தின வேளையில் அவன் சொன்னான், என்னுடைய தேவன் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஜெகோவா ஜெயரா, யாவே ஜெகோவா என்ற நாமத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாமத்திற்கு ஒத்த, நாமத்திற்கு உரிய கனத்தை மாத்திரம் செலுத்தி பாருங்கள். இந்த பரிசுத்தம் உள்ள தேவனை பரிசுத்தத்தோடு, பயத்தோடு, பக்தியோடு சேவித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன். கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நீங்களும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும்? கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியும்? ஒன்றையும் நாம் செய்ய முடியாது. கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அடுத்ததா எத்தனையோ நாமங்களை சொல்லலாம். ஜெகோவா நிசி, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்த வேளையிலே அங்கே உடனே ஒரு யுத்தம் வந்தது. யாத்ராகமம் 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அமலேக்கியர்கள் யுத்தம் செய்யும்படியாய் கடந்து வந்தார்கள். 400 வருஷம் அடிமைகளாய் காணப்பட்டவர்களுக்கு ஒரு யுத்த தந்திரமும் தெரியாது. அமலேக்கியர்கள் போர் முனையிலே நன்கு ஏற்கனவே ட்ரைனிங் எல்லாம் எடுத்தவர்கள், போர் வீரர்கள். மோசே தன்னை பார்க்கிற கேட்கிற கர்த்தரை சந்திக்கும்படியாய் மலை உச்சியின் மேல் ஏறினார். ஊரும் ஆரோரும் கடந்து சென்று அவருடைய கரங்களை தாங்கி பிடித்தார்கள். யோசுவா யுத்த களத்திற்குள்ளாய் கடந்து சென்று எதிரிகளை வெட்டி வீழ்த்தி போனான். போட்டான். இது யோசுவாவால் உண்டானதா? இல்லை, ஜெகோவா நிசி. அங்கே மோசே ஆண்டவருக்கு போட்ட நாமம் தான் ஜெகோவா நிசியாய் கர்த்தர் அங்கே வெளிப்பட்டார். கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தம் என்னுடையது,
நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் ஏன் யுத்தம் பண்ண வேண்டும்? நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய தேவன் ஜெகோவா நிசி. ஆமென். யாவே என்ற கர்த்தர் ஜெகோவா நிசி. அவர் யுத்தத்தில் வல்லவர், நம்முடைய ஜெயக்கொடியானவர். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமம் ஜெகோவா ராஃபா, ரஃபேகா. ஆமென். நம்முடைய பரிகாரி ஆகிய கர்த்தர். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், நானே உங்கள் பரிகாரி ஆகிய கர்த்தர். அதற்கு முன்பாய் மாறா வந்தது, அங்கே தண்ணீர் ஆமென் கசப்பாய் காணப்பட்டது. கசப்பு என்பது ஒரு வியாதியின் ஆமென் நோய்களுக்கு அடையாளமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் கசப்பிற்கு ஒப்பாய் அது காணப்படுகிறது. ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். மோசே அந்த மரத்தை வெட்டி போட்டான் தண்ணீரிலே. அது சிலுவைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. சிலுவையிலே உங்கள் வேதனைகள், பாடுகள், கஷ்டங்களை, வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு ஏற்கனவே சுமந்து தீர்த்தாயிற்று. அங்கே மோசே போட்ட பெயர்தான் ஜெகோவா ராஃபா. ஆமென். பரிகாரி ஆகிய கர்த்தர் யாவே ஜெகோவா. ஆமென். அவர் நம்முடைய பரிகாரி. ஆமென். கர்த்தரை சேவித்தால் கர்த்தருடைய ஆரோக்கியம் நம்மை மூடும். அவருடைய சிறகின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கொழுத்த கன்றுகளாய் வெளியே புறப்பட்டு வளருவீர்கள். நீங்கள் காட்டில் கிடையாய் இருப்பதில்லை. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பா. அவருடைய சிறகின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய சமூகத்தில், அவருடைய ஆலயத்தில், அவருடைய பிரசன்னத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்க முடிகிறது. ஆமென். அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் ஜெகோவா ஷம்மா. எசேக்கியேல் 48வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் ஜெகோவா ஷம்மாவாய் வெளிப்பட்டார். காரணம், எருசலேமை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை, கர்த்தர் அங்கே இருக்கிறார். அதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். எருசலேம், பூமியிலே எருசலேம் என்பது கர்த்தருடைய ஆலயம். ஜெகோவா ஷம்மா, கர்த்தருடைய ஆலயத்தில் யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அவரை நாம் எங்கே கண்டு சந்திக்கலாம்? அவருடைய ஆலயத்தில் அவரை கண்டு நாம் சந்திக்கலாம். ஆமென். ஓ ஜெகோவா ஷம்மா, ஜெகோவா மெக்காதேஷ், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். லேவியராகமம் 20வது அதிகாரம் 7-8 வசனங்களை படித்து பார்த்தார். அவர் பரிசுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தமாக்கி பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆமென். பரிசுத்தம் என்பது 2 பேருடைய முயற்சி. ஒருபுறம் நாமும் முயற்சிக்க வேண்டும், மறுபுறம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய மாம்சம் போன வழிகளில், எண்ணங்கள் போன வழியில் நான் ஓடிக்கொண்டிருந்தா ஒரு நாளும் பரிசுத்தமாய் மாற முடியாது. இது ஒரு கூட்டு முயற்சி. ஆகையால் தான் அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த நாமம் ஜெகோவா ரா, கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 23, அவன் நம்முடைய மேய்ப்பராயிருக்கும் போது தாழ்ச்சி அடைவதே இல்லை. உலகத்தில் ஒரே ஒரு சன்னதி ஒரு நாளும் தாழ்ச்சி அடையாது. இந்த சன்னதி தெரியுமா? கர்த்தரை உண்மையாய் பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிக்கிற சன்னதி. நீங்கள் தாழ்ச்சி அடைவதே இல்லை. உங்கள் எல்லைகள் பெரிதாகி கொண்டுதான் இருக்கும். வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். ஆமென். நீங்கள் குறைச்சல் அடைவதே இல்லை. கடைசியாக ஜெகோவா ஷாலோம். எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் என்ன வாழ்க்கை? ஒரு நரக வாழ்க்கையாய் மாறிவிட்டார். ஆமென். அவர் சமாதானத்தை தருகிறவர். ஆமென். எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை சமாதானமாய் வைத்திருக்கிற கர்த்தர். இந்த நாமத்தை சொல்லி ஆண்டவர் 15வது வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிறார், என்றைக்கும் இதுவே என் நாமம். மிகவும் முக்கியம். என்றைக்கும் இது கர்த்தருடைய நாமம். தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நம்முடைய ஜெனரேஷன்ஸ் டு ஜெனரேஷன்ஸ் இதுதான் ஆண்டவருடைய நாமம். ஆமென். பிள்ளைகள் மாடனாய் போய்விட்டார்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த நாட்களில் இருக்கிற ஆமென் சிக்கனும் மொபைலும் தான் தெரியும் என்றால், ஆமென், வேதம் அப்படி சொல்லவில்லை. தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் நாமம், நான் மாறாதவர், இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஆகியால்தான் கர்த்தர் கனத்திற்குரியவராய் பயபக்திக்குரியவராய் இருக்கிறார் என்ற சிந்தையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆமென். இதுவே என் நாமம். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் மாறாதவர். முச்செடியில் எழுந்தருளின தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். முச்செடியில் எழுந்தருளின தேவன், அவர் மனதுருக்கம் உள்ளவர். முச்செடியில் எழுந்தருளினவர், நம்மை ஊழியத்திற்கு நேராய் அழைக்கிறவர். முச்செடியில் எழுந்தருளினவர், விசேஷித்த நாமத்தை உடையவர். யாவே என்பது அவருடைய நாமம், கனத்திற்குரிய நாமத்தை உடையவர். ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? நன்றி ஆண்டவரே.
அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். எங்கள் கண்மலையே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் கனத்திற்குரியவர், நீர் பயபக்திக்குரியவர், எங்கள் ஆராதனைக்குரியவர். ஆண்டவரே உம்மை எங்களையே காணிக்கையாய் தந்து நாங்கள் உம்மை சேவிப்போம். ஆண்டவரே அப்பா பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்வோம், பயத்தோடும் பயபக்தியோடும் உம்மை சேவிப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முச்செடியில் எழுந்தருளுத இந்த பரிசுத்தம் உள்ள தேவனை இனி பரிசுத்தத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிப்பே என்று நம்முடைய வாழ்க்கையை யார் யார் பிரதிஷ்டை செய்கிறீர்களோ உடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராய் காட்டுவீர்களா? அல்லேலூயா. எல்லோரும் ஆமென். யார் யார் ஆண்டவரே ஆமென் இந்த பரிசுத்தம் உள்ள தேவனை பயத்தோடும் பக்தியோடு நான் சேவிப்பேன் என்று சொல்லுகிறீர்களோ உங்கள் கரங்களை கர்த்தருக்கு நேராய் உயர்த்துங்கள். ஆண்டவரே நாங்கள் சபையாக ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. பயத்தோடு நடுக்கத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை சேவிப்போம். பிள்ளைகளை ஆசீர்வதி. செய்தியை மீடியாக்கள் மூலம் பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.